முதலிடம் 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 முதல்வர் ஸ்டாலின் தான் முதலிடம். ஆமா, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் அவர்தான் முதலிடம். ஒரு மாநிலத்தோட மொத்த கடன் 9 லட்சம் கோடியா உயர்த்தினதிலையும் அவர்தான் முதலிடம். மின்சாரத்துறையில் 1,62,507 கோடி கடன்லையும் அவர்தான் முதலிடம். ஏற்கனவே 1,62,507 கோடி கடனோட தமிழ்நாடு மின்சாரத்துறை திணறிக்கிட்டு இருக்கு. இதில் 80,000 கோடிக்கு தனியார்கிட்ட மின்சாரம் கொள்முதல் பண்ண பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம் ஸ்டாலின். ஒன்றிய மின்சாரத்துறை இணையமைச்சர் ஷிபாத் நாயக், இந்தியாவோட மின் விநியோக நிறுவனங்கள் 6,47,913 கோடிக்கு நஷ்டத்தில் இருக்கு. இதில் தமிழ்நாடு தான் 1,62,507 கோடியோட முதலிடத்தில் இருக்குன்னு பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சிட்டாரு. இந்த சூழல்ல கூடுதலா மின்சார தேவைக்காக 2,200 மெகாவாட் மின்சாரத்தை 80,000 கோடிக்கு தனியார்கிட்ட வாங்க போகுதாம் திமுக. 10,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி வடச்செம்பே அனல் மின் நிலையம் 3 ஸ்டாலின் திறந்து வச்சு போஸ்ட் கொடுத்துட்டு போய் 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரல. சரி, சூரிய மின் உற்பத்தியை ஒழுங்கு அரசு அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்தி இருந்தாலே கடன் வாங்க போகிற 80,000 கோடியை வச்சு 5 வருஷத்துக்கு 17,778 மெகாவாட் தயாரிக்கலாம். ஆனால் கடன் வாங்குறதுலையும் முதலிடம் எனக்கு தான்னு காட்ட மின்சாரத்துறையை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஊழல் புகழ் செந்தில் பாலாஜியை மின்சாரத்துறை அமைச்சராக போட்டப்பவே அந்த துறை பல சோதனைகளை சந்திக்கும்னு நினச்சோம். இப்போ யாரு துறைக்கு அமைச்சர்னே தெரியாத அளவுக்கு சோதனையில் இருக்கு. மின்சாரம் தாக்கி தான் ஐசியூ போவாங்க. மின்சாரத்துறையையே ஐசியூக்கு அனுப்புனது ஸ்டாலின் மட்டும்தான்.